மர்மங்கள்லாம் பாட்டு வரின்னு எழுதி சாகடிக்கிறாங்க. நாம் அந்த மாதிரி பாட்டு எழுதக்கூடாது. நேர்மையாக நியாயமாக கவிதைத்துவமாக எழுதணும். அதே மாதிரி சீனை கூட நாம் வந்து மற்றவங்க சீனை திருடக்கூடாது. ஓட நாம கேட்கணும். பாட்டுக்கு நல்ல வரிகள் தேடி தேடி மலர்களேன்னு போட்டோம். வண்ண வண்ண மலர்களே தலையை கொஞ்சம் ஆட்டுங்கள், என்னுடைய பாட்டுக்கு நீங்கள் விட்டு போடுங்கள். கொடியில் பூத்த மலர்களே கொஞ்சி கொஞ்சி பேசுங்கள், கொடியை போல பாட்டு படிப்பேன், உயிரை போல பாட்டு படிப்பேன், கூட்டு சேர்ந்து பாடுங்கள். வண்ண வண்ண மலர்களே தலையை கொஞ்சம் ஆட்டுங்கள், என்னுடைய பாட்டுக்கு நம்மளே போடலாம். சூப்பரான வச்சிருக்கு சார். டீ சார். டீயை சாப்பிட்டு ஜம்முன்னு எழுதுங்க சார். 2 டீ 30 ரூபா, பிஸ்கட் 10 ரூபா, 40 ரூபா சார். டீ 30? ஆமாம் சார். 12 டீ இல்லை சார், 15 ரூபா ஆகிட்டாங்க. இப்போ கேஸ் விலை ஏறிச்சுக்கா சார்? கேஸ் விலை ஏறிச்சா? 15 ரூபா ஆகிட்டாங்க. கேஸ் 1000 ரூபா தான் ஏறி இருக்கு. ஆந்திரா ஏற்றலாம் 1000 ரூபா கேஸ் கேட்கணும், 3 ரூபா ஒரு டீ கேட்குறா. ஒரு கேஸ் எடுத்து அவன் 1500 டீ போடுவேலையா? அப்போ என்னாச்சு? கிட்டத்தட்ட 4500 வசூல் வருது இல்லை? 1000 ரூபா கவர்மெண்ட் ஏற்றுனா இவன் 3000 4000 போனால் யார் சொத்தியா போகுது? நம்ம காய்ச்சலியா போகுது? இந்த கவர்மெண்ட் ஒரு விலை ஏற்றினா அது வந்து மக்களுக்காக தெரிஞ்ச விஷயம். அதனால தான் நாங்களும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம். ஆனால் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறது? விலையை டக்குனு ஏற்றி விட்டுருக்காங்க. டீ கடைக்கார இவ்வளோ தான் போடணும், இவ்வளோ தான் விலை விற்கணும்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை. இவரோட வாழைக்காய் வலிஞ்சு ஒரு மாடு போட்டு 12 ரூபாங்கன்னா 12 ரூபா, ஒரு கடையில் 12 ரூபா, ஒரு கடையில் 15 ரூபா, ஒரு கடையில் 15 ரூபா, 20 ரூபா விற்கலாம். அவன் இஷ்டத்துக்கு விலை வச்சு விற்கலாம். அப்போது இதே மாதிரி தான் போன தடவை 5 ரூபா டீ விற்கும்போது கவர்மெண்ட்டு ஒரு 5 ரூபா பால் விலை ஏற்றுச்சு. 1 லிட்டருக்கு 5 ரூபா பால் விலை ஏற்றுறாங்க. அந்த 1 லிட்டர் பால் டீ கடைக்கார 2 இடம் கட்டி 45 டீ போடலாம் 1 லிட்டருக்கு. அப்போ 45 டீக்கு 1 ரூபாய் 45 ரூபாய் இவனுக்கு வருது. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு 5 ரூபா தான் போகுது. இதை கவர்மெண்ட் வந்து கண்டுக்கிறதில்ல. ஏன் கண்டுக்கிறதில்ல? நான் 5 ரூபா ஏற்றுட்டா ஓகே அப்படின்னு ஆயிடுறாங்க. ஆனால் இவன் பகல்லே 40 ரூபா நம்மகிட்ட கொள்ளடிக்கிறான். இதே கவர்மெண்ட் கொஞ்சம் யோசனை பண்ணணும். இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் எடுத்து சொல்லலையா? நம்ம மக்கள் போனோமா 5 ரூபா சொன்னாலும் டீயை கொடுத்துருது, 20 ரூபா சொன்னாலும் கொடுத்துருது. நம்மளாம் கேட்டால் தான் அது சரி வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி டீ கடை எந்த கடையாக இருந்தாலும் பஜ்ஜி விற்றாலும் சரி, டீ விற்றாலும் எந்த விலையை ஏற்றினாலும் கவர்மெண்ட்டு இந்த விலையை ஏற்றுது, இந்த விலை தான் அவங்க விற்கணும் அப்படின்னு உத்தரவு பண்ணுறாங்க. நமக்கு ஏன் பிரச்சனை? இதெல்லாம் யோசிச்சு செய்யணும். என்னத்தை எப்படி செய்யும்? இனிமேல் இந்த 12 கடைக்கு போக, சரி சார் 12 கடைக்கு போ, இல்லைன்னு வச்சுக்கோ, டீ குடிக்கிறத விட்டுருவோம். ஓ இந்த தலையெழுத்து குடிச்சு தொலைங்க. சுடுதண்ணீர் கூட மோசமாக இருக்கு. இந்த டீயை குடிக்கிறத சும்மாவே இருக்கலாம். இதை தூக்கின்னு போ.